Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 chapter 5 coordinate geometry ஓட introduction part for exercise 5.3. இப்போ இந்த பார்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஃபர்ஸ்ட் பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்டில் இந்த கிராஃப்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாமல் நாம் இங்கே வரலை. ஓகே, டேபிளேஷன் போட்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி, கால்குலேஷன் பாக்ஸ் போட்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி, ஸ்கேல் மார்க் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நான் இதை சொல்கிறேன். ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் அவசியம். எல்லா விஷயத்தையும் நோட்டில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சில நேரங்களில் 1 மார்க் கொஸ்டினில் சின்ன சின்ன கான்செப்ட் தூக்கி வச்சுருப்பாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா அதுக்கான சரியான ஆன்சர் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஃபார்ம் எ ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய்யில் இருக்கலாம், வேறு எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபார்மில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ் ஒன் ஒய்யில் இருந்ததுனாக்கா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி தான் இருக்கும். அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இதுவே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு சின்னு இருந்தாலும் அது ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட் தான். இதனுடைய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஏபிசி, இதனுடைய வேல்யூஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இங்கன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஒய் பிளேன். புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஒய் பிளேன் இஸ் நத்திங் பட் எ கோஆர்டினேட் பிளேன். கோஆர்டினேட் பிளேன் அடுத்த பார்ட்டில் வரும்போது சொல்கிறேன். கோஆர்டினேட் ஆக்சஸ் அண்ட் கோஆர்டினேட் பிளேன் என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11th வெக்டர்னு படிப்பீங்க, 12th வெக்டர்னு படிப்பீங்க, அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்ட் 1 பார்ட் 2 படிப்பீங்க. எல்லாத்துலேயுமே இந்த பிளேன் அப்படிங்கிறது வரும். ஹையர் எஜுகேஷன் போகும்போது பிளேன் ஜியோமெட்ரி அப்படின்னு ஒன்று தனியாக படிப்பீங்க. ஸோ ஒரு லைனோட ஈக்குவேஷன் அப்போ நியூமரிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6 இப்படி இருக்கலாம். 4x மைனஸ் 5y மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்கலாம். இது மாதிரி எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். இட் இஸ் கன்சிடர்ட் as வாட்? ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு XY பிளேனில் இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்ததா ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஆக்சஸ்? ஆக்சஸ்னா என்ன அது தெரியணும். ஆக்சிஸ்னா என்ன? ஆக்சிஸ்ங்கிறது சிங்குலர் ஃபார்ம், ஆக்சஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ளூரல் ஃபார்ம்னு நினச்சிக்க போறீங்க. ஆக்சஸ் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டும் அர்த்தம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னாலும் ஒய் ஆக்சிஸ்னாலும் சேர்ந்தது தான் ஆக்சஸ் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ்னா ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உதாரணமாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே நாம் எந்த பாயிண்ட் எழுதினாலும் ஒய்யோட வேல்யூ ஃபுல்லாக 0வாக இருக்கும். அது எந்த சைடு எழுதினாலும் சரி. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் எந்த பாயிண்ட் குறித்தாலும் ஒய்யோட வேல்யூ 0ன்னு தான் மார்க் ஆகும். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதே போல் எந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒய் ஆக்சிஸ் மேலே குறித்தாலும் அதில் எல்லாமே எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகே, அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் y axis எப்பவுமே x is equal to 0. நல்லா பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் y axis x is equal to 0, ஈக்குவேஷன் ஆஃப் x axis y is equal to 0. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம இந்த பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம்? ஆக்சஸ்னா என்னென்னு பார்த்தோம், ஈக்குவேஷன் ஆஃப் x axis பார்த்தோம், ஈக்குவேஷன் ஆஃப் y axis பார்த்தோம். டோட்டலாக கோஆர்டினேட் ஆக்சஸ்னோட ஈக்குவேஷன் வந்து x is equal to 0 and y is equal to 0. x is equal to 0ன்றது y axis குறிக்கிறது, y is equal to 0ன்றது x axis குறிக்கிறது. ஓகே, அடுத்ததா ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இதை ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்கோம் கிராஃப் ஷீட்டில், கிராஃப் நோட்டில். இப்போ உதாரணமாக y இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துப்போமே. நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். y இஸ் ஈக்குவல் டு 1 எங்கே இருக்குது? இது வந்து ஆரிஜின், இது y is equal to 1, இது y is equal to 2, இது y is equal to 3, இது y is equal to 4 இல்லையா? இப்போ நான் என்ன செய்யறேன்னா y is equal to 2ங்கிற லைன் 1ங்கிற லைன் நான் எங்கே வரைய முடியும் பாருங்க. y is equal to 1 அப்படிங்கிற லைன் இதுதான். வெறுமனே இப்போ இது எந்த ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. ஸோ நீ கவனிங்க, ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x axis அப்படின்னா அது y is equal to கான்ஸ்டன்ட்னு வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க சம்ல? y is equal to b ன்னு கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. ஓகே, இப்போ நோட் பாக்ஸஸ்க்கு வரும், இந்த இடத்துக்கு வரும். y is equal to if b is greater than 0.
greater than 0. இப்போ y is equal to 1. இந்த part வந்து greater than 0 தானே. 1ங்கிற நம்பர் is greater than 0 தானே. அது எங்க இருக்கு? above the x axis இருக்கா? இருக்கா பாருங்க. இந்த இடத்துல மார்க் ஆயிருக்கா பாருங்க அது. So அதே போல if I am drawing a line y is equal to -1, strictly that would be where? Below the x axis. So நெகட்டிவா இருந்ததுன்னா, அதாவது லெசர் வேல்யூவா இருந்ததுன்னா x axisக்கு கீழே இருக்கும். ஹையர் தென் மோர் தென் 1 இருந்ததுன்னா, 0 இருந்ததுன்னா அது x axisக்கு above இருக்கும். ஒருவேளை ஈக்குவல் டு 0வாவே இருந்தா, இப்பதான் நம்ம பார்த்தோம் y axis நோட வேல்யூ என்ன, x axis நோட ஈக்குவேஷன் என்ன, கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல பார்த்தோமே y is equal to 0. ஓகே, அப்ப இங்க மூணு கண்டிஷன் இருக்கு. y is greater than, b is greater than 1 இருந்ததுன்னா above the x axis, x axisக்கு மேல இருக்கும். b is less than 1 இருந்ததுன்னா below the x axis இருக்கும். b equal to 0வாவே இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ கண்டிப்பா x axis ஆவே இருக்கும். ஓகே, y is equal to 0 ன்னு எடுத்துக்கலாம் அதை நம்ம. ஓகே, மூணு கண்டிஷன் இதில் பார்த்தோம். ஏன்னா இதை ரிலேட் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஒர்க்கை நம்ம சம்முக்குள்ளே செய்வோம். அடுத்ததா இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to y axis. இப்போ நம்ம x axisக்கு பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் பார்ட்டில், இப்போ y axis. இப்போ பாருங்க இந்த சீன் இருக்க பாருங்க. இப்போ நான் y, இப்போ இந்த பாயிண்ட் வந்து 1, இந்த பாயிண்ட் 2. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், x equal to 2ன்னு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன, x is equal to 2. அப்போ இது யாருக்கு பேரலா இருக்கு, yங்கிற இந்த லைனுக்கு பேரலா இருக்கு. திஸ் x is equal to 2 is parallel to x is equal to 2ங்கிறது யாருக்கு பேரலா இருக்கு, y axisக்கு பேரலா இருக்கு. அப்ப இந்த லைன் நம்ம என்னன்னு சொல்லலாம், x is equal to 2ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஒரு பாயிண்ட் இது போல நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். 2,4, 2,3, 2,2, 2,1, 2,0, 2,-1, 2,-2, 2,-3, 2,-4 ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஆனா இந்த எல்லா இடத்துல என்ன தெரியுமா வரும், 2 வந்துகிட்டே இருக்கும். இந்த c கொடுத்துருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. இதுக்கு முன்னாடி செஷன்ல என்ன பார்த்தோமோ அதே தான். அங்க x ஆக்சிஸ்க்கு பார்த்தோம், இங்க y ஆக்சிஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் நோட் பாக்ஸ்ல if c is greater than 0 ரைட் சைடு இல்லையா. இப்போ இது x is equal to 2 தானே. அப்போ எங்க இருக்கு, y ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருக்கு. இதுவே -2 இருந்தா y ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த பாருங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இஃப் இட் இஸ் 0 அது y ஆக்சிஸாவே இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் என்ன, x is equal to 0. பாருங்க, இட்ஸ் y itself அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் 0 x is equal to 0வா இருந்தா அது y ஆக்சிஸா தான் இருக்கும். மூணு கண்டிஷன் போன பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்க்கு பார்க்கும்போது மூணு கண்டிஷன் என்னென்ன, b is greater than 0, b is less than 0, b is equal to 0. ஓகே, இது டாப் பாட்டம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கூட, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது கான்செப்ட் கிடையாது. above the x axis அப்ப டாப்னு சொல்லலாம், அல்லது above the x axis னு சொல்லலாம், பாட்டம்னு சொல்லலாம், ஆர் below the x axis னு சொல்லலாம். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக புரிஞ்சு வச்சுக்கிறது. this is exactly x axis. ஓகே, இதே மாதிரி தான் இங்க. ஸோ இந்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸை வந்து கொஞ்சம் கவனமாக நாம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிற 4 types of forms of lines. ஃபர்ஸ்ட் டைப் என்னது, ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இதில் ஃபிக்ஸட் ஃபார்முலா எல்லாமும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் எது என்ன அப்படிங்கிறது தான். எம்எஸ் நத்திங் பட் ஸ்லோப். ஓகே, ஸ்லோப் இது y cன்றது இன்டர்செப்ட், y இன்டர்செப்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. m is slope and y is c, y intercept is c. அப்போ cங்கிறது y intercept சம்மில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு, ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. y intercept 0வா இருந்ததுன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது ஆரிஜின் வழியாக போகிறதுன்னு நானும் கேட்கலாம். y intercept c is equal to 0னா இந்த ஈக்குவேஷன் இந்த பார்ட் மொத்தமும் 0 ஆகிடும். நம்மக்கிட்ட பேலன்ஸாக இருக்கிறது y equal to mx இருக்கும். ஓகே, y is equal to mx அப்படின்னா அந்த லைன் எது வழியாக போகுது, ஆரிஜின் வழியாக போகுதுன்னு அர்த்தம். லைக் திஸ் வே, இப்படி போகுது, அதான் அர்த்தம். அது நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம். எல்லா விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்க முடியும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நல்ல டைம் இருக்குது, நல்ல டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முங்கிறது y equal to mx plus c, mங்கிறது ஸ்லோப், cங்கிறது y இன்டர்செப்ட். அடுத்ததா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்னு சொன்னாலும் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம்னு சொன்னாலும் இதுதான். த ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்வயர்ட் லைன் இஸ், பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கொடுக்கறது. அதாவது x1 y1 ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு
கூடவே எம்னு ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம். இந்த எம்முக்கு பதில் x1 y1 ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கொடுத்தாங்கன்னா -1/mனு போட்டுக்கணும். இந்த புக்கில் இந்த ஃபார்மில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது நாமளாவே ஏற்கனவே இருந்த வெர்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை சம்மில் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப், இப்போ ரெக்கார்ட் லைன் ஈக்குவேஷனுடைய பெர்பெண்டிகுலர் லைன் கேட்டாங்க அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணிக்கணும், -1/mக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இஃப் m is 3ன்னு வச்சுப்போமே, இப்போ mன்னு ஒரு ஆன்சர் 3 வருது. 3 வந்தோடனே நம்ம பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது என்ன செய்வோம், -1/mனு போடுவோம். அதாவது -1/3 அவ்வளோதான். இந்த 3யை பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு -1/3ன்னு மாற்றினாலே போதும். இந்த ஃபார்முலாவில் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, ரெண்டாவது ஃபார்ம் பார்த்தாச்சு. மூணாவது ஃபார்ம் 2 பாயிண்ட் ஃபார்ம். அடிக்கடி இதை கேட்பாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த எக்ஸசைஸோடு அது நிற்காது. இதனுடைய கண்டினியூவேஷன் அடுத்தடுத்த எக்ஸசைஸில் இந்த ஃபார்முலாஸ் தேவைப்படும். ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்க. அடுத்ததா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மில் நமக்கு தெரியும் x1 y1 x2 and y2 2 பாயிண்ட் கொடுத்துருந்து ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஓகே, அடுத்ததா இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா இது y இன்டர்செப்ட் அண்ட் x இன்டர்செப்ட். ஏங்கிறது x இன்டர்செப்ட், பிங்கிறது y இன்டர்செப்ட். சில நேரங்களில் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இது ஃபிக்ஸட் ஃபார்முலாஸ். நான் சொல்கிறேன், இந்த 4 ஃபார்ம் பார்த்தோம். 4 ஃபார்மில் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் பார்த்தோம். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் பார்த்தோம், அல்லது பாயிண்ட் ஸ்லோப்னு சொல்லலாம். அடுத்தது 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பார்த்தோம். இப்போ இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம். ஓகே, 4 ஃபார்ம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த எக்ஸசைஸில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் இப்போ நம்ம லைன்னா என்னன்னு பார்த்தாச்சா. லைன் ஆக்சஸ்னுடைய ஈக்குவேஷன்ஸ், ஆக்சஸ்னுடைய ஈக்குவேஷன் parallel to x axis, parallel to y axis, types of forms, lines of forms, இது எல்லாமே பார்த்தாச்சு. So we have crossed totally 8 parts and some special concepts inside this video. ஓகே, ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபார்முலாஸ் எழுதி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் நடத்தின இந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.